கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு மரியாள் நித்திரை செய்து கொண்டிருக்கையில் சொப்பனத்தில் தோன்றி, கிருபை பெற்றவனே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருக்கு குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்னென்றைக்கும் அரசாடுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிகிறார். இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்திலிருந்து பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாக இருப்பதை யோசேப்பு அறிந்தான். ஆனால் யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அன்று இரவு தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவி பிரசவ வழியால் எழுதப்படுகிறார், ஒரு சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இல்லை ஐயா. ஐயா, என் மனைவிக்கு பிரசவ காலம் நேரிட்டது, ஒரு சத்திரத்தில் இடம் இருக்கிறதா? இடம் காலியாக இல்லையே. சத்திரத்தில் இடம் இல்லாததினால் அங்கிருந்த மாட்டு தொழுவத்திற்கு சென்றார்கள். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்றெடுத்தாள். அப்பொழுது அந்த நாட்டிலே
மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திற்கு காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த
அருமையான காட்சியை கண்டு இன்புறுவது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அவரே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை உங்களுக்கு அருளி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஓகே, தேங்க்ஸ்.